திருவள்ளூர் மாவட்டத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அமைச்சர் விஜயபாஸ்கருடன் நமது செய்தியாளர் எழில் நிகழ்த்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இப்போ ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் தொற்று நோய்கள் அதிகமாக இருக்குது. இப்போ வர இருக்கிற வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை? மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேவையான அனைத்து அறிவுரைகளையும் வழங்கி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தொடர் நடவடிக்கையாக எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்பொழுது காய்ச்சல் முழு கட்டுக்குள்ளே இருக்கிறது. இருப்பினும் ஏதேனும் ஒரு கிராமத்தில் காய்ச்சல் லேசாக அறிகுறி தென்பட்டால் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய அறிவுரைப்படி பொது சுகாதாரத்துறை மூலமாக அவர்களை உள்நோயாளிகளாக அனுமதிக்க சொல்லி அறிவுறுத்திருக்கின்றோம். ஆகையினால உள்நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அனைத்து காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் அல்ல. எல்லா காய்ச்சலையும் கண்டுபிடிக்கக்கூடிய வசதி திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை இருக்கிறது. தேவைப்படுகிறவர்கள் மேல் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுகிறார்கள். நிலைமை முழு கட்டுக்குள் இருக்கிறது. அரசு தேவையான அனைத்து நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகத்தோடு உள்ளாட்சித்துறையோடு இணைந்து எடுத்து வருகிறது. சுகாதார செயலாளர் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக தேவையான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பள்ளி கல்வித்துறை மற்றும் சமூக நலத்துறை போன்ற துறையோடு இணைந்து எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளாட்சித்துறை மூலமாக அந்த மாஸ் கிளீனிங் தூய்மை நாள் என்று அறிவித்து மாஸ் கிளீனிங் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான முறையில் எடுக்கப்பட்டு வருகின்றன.